வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம திணை அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிறுதானிய வகையை சேர்ந்த இந்த திணை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லதுங்க. கால்சியம் ஃபைபர் நிறைய இருக்கிறதால இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது. பொதுவாக எல்லாருமே அரிசிக்கு பதில் இதை நிறையா சேர்த்துக்கலாங்க. வாங்க இப்போ இந்த திணை அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு திணை அரிசி எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, அது ரெண்டுமே இந்த கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். நல்லா இதை கழுவி கீழே ஊற்றிட்டு இப்போ மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இல்லை 2 மிளகாயும் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு சட்னி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இது நல்லா ஊறிடுச்சு. இது எல்லாமே நம்ம தண்ணியை வடிய விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பெருங்காய தண்ணியை ஊற்றிட்டு கூடவே கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தபடி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நிறைய காரம் விருப்பப்படுறவங்க இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்து போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா இது போல் நரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் வேண்டாம். இன்னொரு பாத்திரத்தில் இதை எடுத்து மாற்றி ஊற்றி வச்சிடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பில் தோசைக்கல் போட்டுட்டு அதில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி இது போல் தடவிக்கலாங்க. இப்போ நான் கல் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு இதில் ஊற்றிட்டு வெளியே அப்படியே கரண்டியிலேயே வெடிச்சிடலாங்க. ஊற்றிட்டு நடுவில் ஒரு குழியாக கரண்டியிலேயே செய்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சுற்றிலையும் எண்ணெயும் ஊற்றிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்குங்க. இது நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் அடிப்பாகம் இப்போ நல்லா செவந்துடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் சுற்றிலையும் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். நல்ல சத்தான ருசியான திணை அடை ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட நம்ம தக்காளி சட்னியும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இந்த தேங்காய் சட்னியை அரைச்சி அது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. சின்ன பசங்களுக்கும் இது நம்ம செய்து கொடுக்கலாங்க. ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். நீங்களும் இந்த டேஸ்டியான திணை அடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.